சிந்து பைரவியில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். காயத்ரியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க பைரவி. அப்புறம் ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்ததும் ஆறுமுகம் வராங்க. ஆறுமுகம் ஷர்ட்டெல்லாம் ரொம்ப சேரும் சகதியமாக இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன உங்கள் ஷர்ட்டு சேரும் சகதியமாக இருக்குது, என்னாச்சுன்னு கேட்குறப்போ நான் வயக்காட்டில் வலிக்க விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பைரவி சொல்கிறாங்க, இல்லையே உன்னை பார்த்தா அப்படி தெரியல, நீ கீழே யாருக்கூடயும் நல்லா சண்டை போட்டுட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன நம்ப மாட்டேன்ற, நான் அம்மாவுக்கு ஆல்ரெடி வாக்கு கொடுத்துருக்கேன், அதை நான் மீற மாட்டேன், அந்த வாக்கால் தான் உன்னையும் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட பைரவி இன்னும் கோவப்படுறாங்க. ஆனால் அதில் என்னோடய வாழ்க்கை இருக்குன்னு யோசியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்றைக்கும் உன்னை விட்டு போகிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ என்னை விட்டு போக மாட்டேன், என் அம்மாக்காகவும் தங்கச்சிக்காகவும் நீ இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை காயத்ரி கல்யாணம் முடிஞ்சதுன்னா நான் அம்மாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஆறுமுகம், இல்லை அதுக்குள்ளே நான் உன் மனசை மாற்றிடுவேன், நான் உன் மனசில் இடம் பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்து பார்த்தா ஆறுமுகத்தோட முதுகில் ரொம்ப காயமாயிருக்கு. அந்த காயத்தை பார்த்து மருந்து வைக்கலான்னு போகிறாங்க ஆறுமுகம். ஆனால் அது கையில் எட்டலை. அடுத்து பைரவி வராங்க. பைரவி வந்துட்டு அவங்க அதுக்கு ஆயில்மெண்ட் வைக்கிறாங்க. அது திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு கனவாயிடுது ஆறுமுகத்துக்கு. அப்போது பைரவி வராங்க. என்ன லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இவ்வளோ நாள் நல்லா தானே பேசுகிறேன், இப்போ வேணா சிரிச்சுன்னு பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. எறும்பை நான் வந்ததே இப்போ தான் அப்படின்னு பைரவி சொல்கிறாங்க. உனக்கு என்ன என் ரூமில் வேலை, நான் தான் என் ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, வெளியே போ அப்படின்னு அமுச்சு விட்டுறாங்க. வெளியே பார்த்தா மகாவும் ஐஸும் இருக்காங்க. மகா வந்து ஐஸுக்கு மருதாணி வச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு காயத்ரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சமயம் பார்த்து பைரவி வராங்க. மகா கேட்குறாங்க, என்னம்மா காயத்ரி மாப்பிள்ளை வீட்டில் இருந்து கால் பண்ணாங்களா அப்படின்னு நக்கல் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்ட பைரவி வந்து காயத்ரிக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. இல்லை உனக்கு நீ கவலைப்படாத, இரு நான் உனக்கு மருதாணி எடுத்துகிட்டு வரேன், நான் உனக்கு வச்சு வரேன்னு பைரவி எடுத்துன்னு வந்து மருதாணி வைக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து ஆறுமுகம் வராங்க. ஆறுமுகம் பைரவியை ரசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அன்னபூர்ணியும் வந்துடுவாங்க. அதை பார்த்துட்டு, நீ என்னடா பொண்டாட்டியை ரசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா சும்மா தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறுமுகம். அப்புறம் காயத்ரி கிட்டே, பைரவி நீ ரொம்ப சூப்பராக மருதாணி வைக்கிற காயத்ரிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுமுகம் பைரவியை ரசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது அன்னபூர்ணி வந்துடுவாங்க. என்னடா பொண்டாட்டியை ரசிச்சுட்டு இருக்கேன், அம்மா வர்றது கூட தெரியாமல் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா சும்மா தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்கள் அன்னபூர்ணி வந்து, என்னம்மா சூப்பராக மருதாணி வைக்கிறேன், எனக்கும் வச்சு விடுன்னு கேட்பாங்க. அதுக்கு இல்லை வேண்டாம்மா எனக்கு வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஆறுமுகம் கேட்பாங்க. நான் அவனுக்கு வைக்கலாம் மாட்டேன், உன் மூஞ்சிலே அப்புறம்னு பைரவி சொல்லுவாங்க. சஞ்சய் ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருப்பாங்க. அதை இசைக்கு பார்த்துடுறாங்க. இசைக்கு பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க, நான் பண்ண வேலை கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சஞ்சய் உள்ளே வந்ததும் சிவாவோட அப்பா கிட்ட கேட்பாங்க ஆறுமுகத்தை வர சொல்லி. ஆறுமுகம் வந்து நிற்பாங்க அங்கே. வா உன்னை அரெஸ்ட் பண்ணணும், நீ சம்பத்தை கொலை பண்ணியிருக்க, அதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன், அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்கான், சம்பத்தோட மச்சான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் பைரவி கிட்ட சொல்லுவாங்க, சஞ்சய் உன் ஹஸ்பண்டை நான் ஒழுங்காக இருக்க சொன்னேன்ல, பாரு இப்போ உன் வாழ்க்கை எப்படி என்னாச்சு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சிவா சொல்லுவாங்க, அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வரேன் வக்கீலோட அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அடுத்து வர்ற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.